பொன்னி, ம். ஜோசியர் என்ன சொன்னாரு? அது பொன்னி, ஆ? ஐஸ்வர்யா கல்யாணத்தை பத்தி ஜோசியர் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். ஒன்றும் தப்பா எதுவும் சொல்லலைங்க. கட்டோலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கல்யாணம்னா ஒரு 6 மாசம் கழிச்சு யோசிச்சா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா முடியும்னு சொல்லியிருக்காரு. ஓ, அவ்வளவுதானா? ஆமா. நீ யோசிக்கிறத வச்சு நான் ஏதோ தப்பா இருக்குமோன்னு பயந்து போயிட்டேன். 6 மாசம் தானே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஜஸ்ட் லைக் அப்படி போயிடும். ம். அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா, இந்த கல்யாணத்தை பத்தி நீ ஐஸ்வர்யாட்ட ஏதாவது பேசினியா? ஆஹா, இல்லைங்க. எதுக்கு இப்பவே அவகிட்ட இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? அதனால தான் நான் சொல்லல. ம், அதுவும் கரெக்டு தான். நீ எதுக்கும் ஐஸ்வர்யா விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இரு. அதெல்லாம் கவனமா தான் இருக்கேன். அவளுக்கு ஏதோ 22 வயசு ஆயிடுச்சுன்னு தான் பேரு. நம்ம பிரியா அளவுக்கு வெகுளி தாங்க அவ. ம், ஐஸ்வர்யா மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை எல்லாம் நல்ல விஷயம்தான் பண்ணி. ஆனா இதே மாதிரி நம்பிக்கையை தான் நம்ம சூர்யா மேலேயும் வச்சிருந்தோம். என்னங்க நீங்க? எதுக்கு இப்ப போய் ஐஸ்வர்யா அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுங்க. பொன்னி, வேணாம். ஐஸ்வர்யா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு அம்மாவா எப்பயும் இருக்கிறத விட அவ மேல கொஞ்சம் அதிக கவனத்தோட இருன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ம், கண்டிப்பா.